வணக்கம் மக்களே. இன்று 10/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பத்திரிகை செய்தியின் மூலமாக நாட்டு நடப்புகளை தினந்தோறும் நாம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்துக்கிருக்கோம். அதில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெளிவந்த முக்கிய பத்திரிகைகளில் ஒட்டிய செய்திகளும் அதன் வரலாற்று பின்னணி தான் பார்க்க போகிறோம். முதல் செய்தி பார்த்திங்கன்னா, பாசிட்டிவான செய்தியோடு நம்ம தொடங்கணும் அப்படின்னா, புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் அறிக்கை சட்டசபையில் பேசினது இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டத்துலேயும் மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. சில மாவட்டத்தில் இருக்குது, சில மாவட்டத்தில் கிடையாது. 30 மாவட்டத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 புதுசாக உருவாக்கப்பட்ட மாவட்டத்தில் கிடையாது. அதில் மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. இது தொடர்பாக மத்திய அரசுக்கு மாநில அரசு அந்த மருத்துவக் கல்லூரி தொடங்குவது தொடர்பாக அப்ளிகேஷன் விண்ணப்பம் கொடுத்துமே நிராகரிக்கப்பட்டது. இது தொடர்பாக கூட கடந்த ஆண்டு ஒரு சர்ச்சை ஓடிச்சு. ஏன் அப்படின்னா, அந்த டியூ டேட், அதாவது குறிப்பிட்ட தேதிக்குள்ளே தமிழ்நாடு அரசு விண்ணப்பிக்கலை. அதனால தான் இந்த விண்ணப்பங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் அவர் பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டியிருந்தார். ஆனால் மாநில அரசு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் விண்ணப்பிச்சிருந்தோம், ஆனால் மத்திய அரசு அனுமதி தரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எது எப்படியோ சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் மத்திய அரசிட்ட கோரியிருக்கிறோம், இந்த மாதிரி 6 புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரி ஓப்பன் பண்ணுறதுக்கு, திறக்கிறதுக்கு அனுமதி வந்தவுடனே விரைவில் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அதில் குறிப்பாக மயிலாடுதுறை, இதெல்லாம் ரொம்ப நாளாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் போராடிக்கிருக்காங்க. இது நீண்ட நாள் கோரிக்கை. அது நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி பார்த்திங்கன்னா, இந்த யூஜிசி இருக்குது பார்த்திங்களா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானியக்குழு. இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் சில கல்லூரிகளையுமே நியமனம் பண்ணுறது, துணைவேந்தர் நியமனம் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் டிராஃப்ட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா, அது இந்த யூஜிசி தான். இதை ஃபாலோ பண்ணுற கல்லூரிகளுக்கு மட்டும், பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் யூஜிசி என்ன செய்யும் அப்படின்னா, ஃபண்டு கொடுக்கும், மத்திய அரசோட மானியம் கிடைக்கும். அவங்க இந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக சில அதாவது துணைவேந்தர், அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு ஒரு டிராஃப்ட் போட்டிருக்காங்க. அது துணைவேந்தரை நியமனம் பண்ணுறது முழுவதும் அந்தந்த மாநில கவர்னருக்கு கொடுக்குற மாதிரியும், அந்த தேடுதல் குழு சர்ச்சிங் கமிட்டி அதில் மாநில அரசோட ரோல் எதுவுமே இல்லாமல் கவர்னருக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற செய்தி நேற்றிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது கூட்டணி ஆட்சியத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியும், இது மாநில அரசின் முழு உரிமையை பதிக்குது அப்படின்னு சொல்லி நேற்று சட்டசபையில் தீர்மானம் ஏற்றிருக்கு. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள்லாம் இதை பற்றி பேசியிருக்காங்க. திமுக கூட இதை தொடர்ந்து போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க நேற்றுக்கு. ஸோ இது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் ரெண்டாவது செய்தி. அடுத்து பார்த்திங்கன்னா, காரைக்காலில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கடத்துவது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. இதுக்கு அந்த கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி சீமான் உட்பட தமிழ் தேசிய தலைவர்கள் பல பேர் சொல்லியிருக்க நேரத்தில், தொடர்ந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மீனவர்கள் கடத்தப்பட்டு, அதாவது கடலில் மீன் பிடிக்கிற மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கடத்தப்பட்டு அவருடைய படகுகள், விசைப்படகுகள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறது, அவர்கள் கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கிறது, இது மாதிரிலாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ராமேஸ்வரத்தில் தொடர்பாக மீனவர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. இந்நிலையில் காரைக்காலை சேர்ந்த 10 மீனவர்கள் நேற்றுக்கு மீன் பிடிக்கலை. அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறை பிடிச்சிருக்காங்க. இதை விரைவில் மீட்கணும் அப்படிங்கிற செய்தியும் நேற்றுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பல்லடம் அருகே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பணம் நகைக்காக கொலை செய்யப்பட்டு, அவர்கள்ட்ட வீடெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பேர் இறந்து கிடந்தாங்க. அவங்க நகையெல்லாம் இப்போ திருடப்பட்டு இருந்துச்சு. இதுவரைக்கும் குற்றவாளிகள் தப்பிக்கப்படலை. அதில் கூட ஜோடிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்லி அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் என்னை பொய் கேஸ் போட்டு என்னை ஒத்துக்க சொல்கிறாங்க அப்படின்லாம் கூட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுலாம் கொடுத்து தீக்குளிக்கலாம் முயற்சி செஞ்சுருந்தார். இந்த நிலையை நேற்று பாஜக அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நேற்றுக்கு ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. திருப்பூர் அருகே உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணும், இந்த வழக்கை சிபிஐட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு. இது இன்னைக்கு 40 நாள் ஆயிடுச்சு இந்த சம்பவங்கள் நடந்து. இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றவாளியுமே கைது செய்யலை அப்படிங்கிறதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய பேட்டி. இந்த நிகழ்வு, இந்த கொலை தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முதுபெரும்
பா பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன், கேரளாவை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இளையராஜா பாட்டில் நிறையா பாடியிருக்காரு. இன்றும் கூட அவருடைய பாடல்கள்லாம் கேட்பாங்க. ஜெயச்சந்திரன் வைதை காத்தால் போன்ற படத்துலலாம் வந்து நல்ல இனிமையான பாடல்லாம் வந்து இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். அவர் வந்து 16,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்காரு. அவர் வந்து நேற்றுக்கு இறந்துட்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 82 வயசு ஆகுது. கொச்சியில் அருகே பிறந்தவர். இவர் வந்து ஒரு மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர். சிறு வயசுலேருந்தே பாடும் திறமை கொண்டவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பெரியார் ஈரோடு ராமசாமி அவர்களை குறித்து 2 இடத்துல வந்து அவதூறு பரப்பினார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு எதிராக போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு. அது வந்து அவர் கொடுத்த அந்த பேட்டியை வந்து பெரியார் குறித்து அவதூறை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியும், இந்நிலையில் அவர் வீட்டை வந்து நேற்றுக்கு முற்றுகையிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டு பல்வேறு காவல் நிலையங்கள் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து சில முக்கியமான செய்தி சீமானை பொறுத்த மட்டும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டில் உள்ள கிரிமி லேயர் மாதிரி பட்டியலினம் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டிக்கும் வந்து கிரிமி லேயர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச சேர்ந்தவர் வந்து ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இது விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக கொள்கை முடிவுகள் வந்து பார்லிமெண்ட்டும் பாராளுமன்றம் அந்தந்த மாநில சட்டமன்றம் தான் ஏற்ற முடியும். இதில் எங்களுக்கு எந்த ரோல் எதுவுமே கிடையாது. கிரிமி லேயர் அப்படிங்கிறது ஒரு முதல் சந்ததியினர் வந்து இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டாங்கன்னா அவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீடு வெளியேற்றப்பட்டு 2ஆம் சந்ததியினர் அடுத்த தலைமுறைக்கு வழிவகுக்கிறதா வந்து கிரிமி லேயர் முறை அப்படின்னு பேர். இது ஓபிசி அதாவது இதர பிற்படுத்தப்பட்டதில் இருக்குது. அவங்க வந்து 8 லட்சத்துக்கு மேலே 8.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த நான் கிரிமி லேயர்களுக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்காது. அதே மாதிரி பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கும் இந்த இடஒதுக்கீடு முறையை இந்த கிரிமி லேயர் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல தலைவர்கள்லாம் இது பண்ணிக்கிருக்காங்க, கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. இது தொடர்பான கொள்கை முடிவை வந்து பாராளுமன்றம் தான் முடிவெற்றணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நேற்றுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டில் வெளிவந்த சில முக்கியமான செய்திகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.